கையில் போட்டு ஒட்டிக்கிட்டேன். கை களைச்சிட்டு சும்மா இல்லாமல் அதனால் இப்படி ஒட்டிக்கும் நினச்சேன். எஸ்கேப் ஆகிடுச்சு கை. செம்மையாக மழை பெஞ்சிருக்குது. அதனால் வெளியே வந்தேன். ஏன் வெளியே வந்தேன்னா மழை பெஞ்சிருக்கு, அதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் என் கேமரா வச்சு பேசுகிற அளவுக்கு என் காரில் இடம் இருந்தாலும் என்னால் இந்த கேமராவை எங்கேயும் வைக்க முடியலை. ஸோ அதனால் இங்கே இப்படி வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது, பேக் கேவலமாக இருக்குது. ஓகே, ஓகே guys, என் பேர் Gladwin. இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ செம்மையாக மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஏன் மெயினாக வெளியே வந்தேன்னா, இந்த ஆக்ஷன் கேமரா வந்து வெளியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஸோ என்னோடய ஆக்ஷன் கேமரா வந்து என் காரில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா ஆக்சுவலி லிட்டராக நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் கேமராவை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா, என் காரில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் நானும் என் கசினும் சேர்ந்து. ஓகே, ஸோ தெரியுதா ஒரு பா மாதிரி. ஸோ அந்த பாலை தான் வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஓகே, பட் என்ன ஆச்சுன்னா மழை கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. ஓகே, ஸோ ஏன் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு மோட்டோ விலாகும் அப்புறம் வந்து ஒரு ட்ராவல் விலாகும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கோப்ரோ மாதிரி ரொம்ப பயங்கரமான கேமரா கிடையாதுல்ல. ஸோ அதனால எதாவது அஃபெக்ட் ஆகிடுமோன்னு சொல்லி பயந்துட்டு, இது பட்ஜெட் கேமரா தானே, பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா தானே, ஸோ அதனால் எதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு, லிட்டராக நினச்சிடல, பயந்துட்டு நான் அதை அங்கே வைக்கல. ஸோ வைக்கணும்னு நினச்சா தான் வச்சுருக்கலாம், பட் திடீர்னு வீணாகினா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். கரெக்டாக நம்மளுக்கு என்ன நடக்கக்கூடாதோ அதுதான் பர்ஃபெக்டாக நடக்கும், எல்லாருக்குமே அப்படி தான். ஓகே, ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, இதை தூக்கிட்டு வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு மோட்டோ விலாகுக்கும் ட்ராவல் விலாகும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உள்ள வச்சுக்கணும் திருப்பியும் பயத்தில். ஸோ ஓகே, பர்ஃபெக்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஓகே, ஸோ எஸ், மழை பெஞ்சிருந்துச்சு, இப்போ மழை நின்றுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக என்னென்னா வந்து DIY do it yourself அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நான் அதை காட்டவே இல்லை உங்களுக்கு. அது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பழைய வீடியோ. ஓகேவா, ரொம்ப பிகினிங்கில் எடுத்தது. இதில் நான் ஷேர் பண்ணதே இல்லை, இப்போ தான் ஷேர் பண்ணுறாங்க. என்னோடய பழைய கம்ப்யூட்டர் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணல, ஐம் தேங்க்ஃபுல். அந்த பிளேஸ் கிடச்சதுக்கு ஐம் ரியலி தேங்க்ஃபுல். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸோடு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இது ஆரம்பித்தது. அண்ட் ஸோ பாருங்கள், உங்களுக்கே புரியும் நாங்கள் இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி நியூ திங் அண்ட் ரொம்ப பெரிய விஷயம் இது ஆக்சுவலி. ஸோ இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி மேக் பண்ணும்போது. ஒன்றுமே இல்லை, 8 ஃபீட் வுட்டை வச்சு வாலோடு நிற்க வச்சு பண்ண கம்ப்யூட்டர் டேபிள் தான் இது. அண்ட் தேவையான ஸ்பேஸில் வந்து ட்ரில்லிங் பிட்டை வச்சு ஹோல் போட்டு பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
ஸோ குட்டியாக ஒரு பேக்கேஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த பேக்கேஜ் எதுக்குன்னா வந்து கேமரா ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இப்போ கேமராவுக்கு முக்கியமான ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிஸு, சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட்டு. ஓகேவா? ஐ மீன் சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் பாடி. ஓகேவா? சார்ஜர். ஓகே. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே கேமராவோட இம்பார்ட்டண்ட் ஆக்சசரிஸ். ஓகே. இப்போ வந்து என்னோடய ஆக்ஷன் கேமராவுக்கும் சரி, என்னோடய டிஜிட்டல் கேமராவுக்கும் சரி, டிஎஸ்எல்ஆருக்கும் சரி, கேமரா வைக்கிறதுன்னு ஒரு ஸ்பாட் கிடையாது. ஓகே. என் கேமரா பேக்கில் எல்லாமே கண்டமெனிக்கி போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்கை வந்து கேமரா ஆக்சசரிஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வாங்கினது. ஓகே. ஆக்சுவலி வந்து சாட்டர்டே வர வேண்டிய டெலிவரி இப்போவே வந்துருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இவ்வளோ ஃபாஸ்ட் டெலிவரிக்கு. இது வந்து ப்ரைமும் கிடையாது, சேம் டே டெலிவரியும் கிடையாது. நேற்று தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். டக்குன்னு வந்துருச்சு. அண்ட் ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. ஸோ சிசர்ஸை தவிர மீது எல்லாமே இருந்தது. வல்லவனுக்கு வாட்சதெல்லாம் ஆயுதம் தானே, விட்டு கிண்டிடுவோம். ஓ, பேக்கிங் அருமையாக இருக்குப்பா. எஸ், கீப் ஃப்ரெஷ், ப்ரொடெக்ட் யூ அண்ட் யுவர் ப்ராடக்ட். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டிக்கர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா பண்ணாதான்ற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பெடுத்து பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். சீரியஸாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் they have taken a step to do something. Okay. So yes, மூஞ்சிலே அடிக்குது சன்லைட். ஓகே. பேக்கோட சைஸு செம்ம க்யூட்டாக இருக்குல்ல? ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்ட்ராப் இருக்குது. ஸோ இதில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்ஸ் வச்சுக்கலாம். மெமரி கார்டு வைக்கிறதுக்குமே ஸ்லாட் இருக்க மாதிரி தான் இருக்குது சீரியஸாக. ஸோ மெமரி கார்டு வச்சுக்கலாம். அண்ட் பெல்ட்டில் மாட்டிக்கிறதுக்கு. ஸோ ஜிப்பு குவாலிட்டி நல்லா இருக்குது. வாட்டர் ப்ரூஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குற 500 ரூபாய்க்கு நம்ம வாட்டர் ப்ரூஃப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பண்ணுறது தப்பு. ஓகே. பட் ஸ்டில் ஹேண்டியாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இதில் ஒரு என்ன வைக்க முடியும், எல்லாமே வைக்க முடியும். சீரியஸாக பேட்ரிஸ் வைக்க முடியும், என்னோடய யூஎஸ்பி கேபிள்ஸ் வச்சுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். பட் என்னென்னா, என்னோடய கேமராவோட சார்ஜர் வைக்க முடியாது. ஸோ இது வந்து $500. இது வந்து மீடியம் சைஸ் தான். பட் மீடியம் சைஸே ஸ்மால் மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொன்று லார்ஜ் இருக்குது. ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நல்லா இருக்குது சீரியஸாகவே. கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கீழே லிங்க் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் எஸ், ஸோ இதோட vlog முடியுது. ரொம்ப நன்றி இந்த vlog-ஐ பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சொல்ல மறந்துட்டேன். ஸோ டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு வந்து தாங்கி பிடிச்சிருக்கும். கரெக்டாக? அது வந்து என்ன இரும்புனா வந்து ஓகே, டிஷ் ஆண்டனோட ஒரு செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட்டு தான் வந்து எங்கள் அப்பா வந்து ரிமூவ் பண்ணி கம்ப்யூட்டர் டேபிள் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி நான் காட்டுறேன். அண்ட் இடிச்சுக்கிட்டேன். ஓகே guys, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இட் வில் பி ரியலி சப்போர்ட்டிவ் எனக்கு. ஸோ இதுக்கு மேலே வர வீடியோஸை எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேக்கோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் நான் நம்புகிறேன். பை.